அளக்க முடியாது. அப்படியானால் சபை என்பது அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதங்கள். அன்பானவர்களே, தினந்தோறும் நீங்கள் செய்தியில் டிவியிலே பார்க்கலாம். அணையின் அளவு ஆற்றை அளக்கலாம், கடலை கூட அளக்கலாம், ஆனால் ஊற்றி அளக்க முடியாது. இன்னொரு சொல்ல விரும்புகிறேன், ஆற்றின் சுவை வேறு, கடலின் சுவை வேறு. அன்பானவர்களே, நாம் அன்றாடம் பருகுகிறோமே நம்முடைய இந்த கேன் வாட்டர், அவருடைய சுவை வேறு, ஆனால் ஊற்றின் சுவையே வேறு. அப்படியானால் சபை என்பது சுவை நிறைந்த இடம். ஒருவேளை நீ 1000 செய்திகளை கேட்கலாம், ஆனால் உங்கள் போதகன் மூலமாக நீங்கள் கேட்கிற செய்தி சுவையானது. ஊற்றினுடைய 2 தன்மைகள், ஒன்று அது அளவிடப்பட முடியாதது, 2 சுவை நிறைந்தது. சபை என்பது இஸ் நாட் ஓன்லி எ டிவைன் ஃபவுண்டேஷன், இட்ஸ் எ டிவைன் ஃபவுண்டன். சபை என்பது ஒரு ஊற்று. நாள்தோறும் புதிய புதிய செய்தி, புதிய புதிய சத்தியம், புதிய புதிய வார்த்தைகள் சபைக்குள்ளே ஆண்டவரோடு பேசுகிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சபை என்பது டிவைன் ப்ரொவிஷன். அவன் அர்த்தம் என்ன தமிழில் சொல்லுகிறார், ஆடுவாரும் பாடுவாரும் உண்டு. அப்படியானால் சபையிலே அன்பானவர்களே ஆடலும் பாடலும் இங்கு உண்டு. இதைத்தான் பக்தன் சொன்னார், ஆடலும் பாடலும் இங்குதானே. அன்பானவர்களே, ஆரம்பத்தில் 87 முதல் வசனத்தில் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் அங்கே என்ன இருக்கிறதாம் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது யாக்கோபினுடைய வாசஸ்தலத்தை குறித்து. 33 அவன் புலம்பினான், 34 துக்கித்து கொண்டிருந்தான், 35 அழுது கொண்டிருந்தான். ஒரு நீங்கள் வாசித்திருக்க மாட்டீர்கள். யாக்கோபின் வாசஸ்தலத்தில் அவன் வீட்டில் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் புலம்பினான், 2வது துக்கித்து கொண்டிருந்தான், 4வது அழுது கொண்டிருந்தான். அன்பானுடைய யாக்கோபின் வீட்டிலே அழுகையும் துக்கமும் கண்ணீரும் புலம்பலும். ஆனால் யாக்கோபின் தேவனுடைய வீட்டில் இந்த வாசஸ்தலத்தில் என்ன உண்டாம்? ஆடலும் பாடலும் உண்டாம். சபை என்பது இஸ் நாட் ஓன்லி எ டிவைன் பிளேஸ், இஸ் அ டிவைன் பிளஸன், டிவைன் ப்ரொவிஷன். அன்பானவர்களே, சபைக்குள்ளே வருகிறவர்கள் they have become a divine people. அவர் யாராய் மாறுகிறார்கள்? ஒரு தெய்வீக மக்களாய் மாறுகிறார்கள். இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஆண்டு சொல்கிறார், என் சபை அதை நான் கட்டுவேன். இந்த நாளில் சபை என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய சொத்து அல்ல. சபை என்பது ஆண்டவர் கிரயம் செலுத்தி உங்களையும் என்னையும் கிரயம் செலுத்தி வாங்கியிருக்கிறார். இஸ் a purchase by God. இந்த நாளில் இந்த சபையில் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:28 சொல்கிறது, தேவனானவர் தம்முடைய சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அந்த வார்த்தை கேளுங்கள், தேவன் அவருடைய சித்தத்தின்படி உங்களை வைத்தார். அப்படியானால் இந்த அகாபே திருச்சபைகளே நீங்களாய் வரவில்லை, தேவன் அவருடைய சித்தத்தின்படி உங்களை வைத்திருக்கிறார்.